இங்க ஒருத்தன் அவன் காதலிக்கிற பொண்ணை போட்ல இருந்து கட்டி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அப்பதான் யோசிக்கிறான் அவன் ஏறுறதுக்கு கயிறோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் கீழே குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இவங்களோட கெட்ட நேரம் அவங்களுக்கு அந்த பக்கம் எதுவுமே கிரிப்பாவும் இல்ல, எல்லாமே வலுவலுன்னு தான் இருக்கு. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த போட்டுக்கு கீழே தான் இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இத்தனைக்கும் இந்த போட்டுக்குள்ள ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கு, அதுவுமே குழந்தை. சரி ஓகே, அங்க இருக்கிற வாட்டர் டியூப்பை வச்சு ஏறலான்னு பார்த்தா அதுவுமே முடியல, வலிக்கிக்கிட்டே இருக்கு பாவம். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாரும் விரட்டி அடைஞ்சு எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் மேலேயும் யாரும் பழிய போட வேணாம், இப்போதைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பிக்கிற வேலையை தான் பார்க்கணும், ஏன்னா நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல அதுல ஒருத்தன் ஐடியா கொடுத்து அவங்களோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி தர சொல்லி அதை அப்படியே ரோப் மாதிரி செஞ்சு மேல போட்டு ஏறதுதான் பிளானு. ஸோ அதே மாதிரி போடவும் செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா ஏறவும் செய்யறான். ஆனா அவனோட வெயிட் அது தாங்காம கீழே விழுகுது. சில நாள் அழுகுது, அவனுக்கு சாப்பிட முடியாம சாக போறான்டான்னு இருக்கையில அப்பதான் இங்க நிறைய மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே அது போட்டும் ஆட ஆரம்பிக்குது. இங்கிட்டு இங்கிட்டு ஆடி ஆடி ஒரு வழியா ஒரு பொண்ணு மேலே ஏறுற மாதிரி காட்டுறானுங்க.